ஹே ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னுட்டு. எத்தனை பேரும் கேட்காதீங்க, 1000 பேரா 2000 பேரா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 தாண்டி போயிட்டுருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வீடியோ பார்ப்பாங்க அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, 150 கிட்ட பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்த்தவங்கலாம் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. போயிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. அடுத்தது என்னென்னா, இந்த வீடியோனா ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். எதை பற்றி பார்த்தீங்கன்னா, மேக்கப் வந்து நீங்கள் மேக்கப் போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து ஃபேட் ஆகுது இல்லை க்ரே ஆகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில். இவர் வந்து உங்ககிட்ட பேசணுமா, என்ன பேசணும் அப்படின்ட்டு நீங்களே கேளுங்க. சொல்லு என்ன சொன்னேன்? நைட் என்ன சொன்னோம்? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. இவன் நல்லா பேசுவாங்க. இவனுக்கு கொஞ்சம் வெக்க வருது, சீப் வருது, அதனாலதான் இப்படி பேசுறான். மற்றபடி இவன் நல்லா பேசுவான். வேற ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதான் பேசியிருக்கா. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மேக்கப் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம்னா, பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டு அது கரெக்டான மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணாமல், நமக்கு அது நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அது வந்து அவங்களோட ஆர்வம் அதுதான் ஆர்வம் தான் பேசிக்காக. அந்த ஆர்வத்தை கொண்டுட்டு போய் டைரெக்டாக போய் ஒரு பிரைடு மேலே பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, சம்டைம் அவங்களோட மேக்கப்பே ஃபுல்லாக க்ரே ஆகலாம். இல்லை வந்து ஒரு பிரைடோட அந்த டைமில் அவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளோ ஆசையாக ஒரு மேக்கப் பண்ணியிருப்பாங்க. மேக்கப் அந்த மாதிரி சொதப்பிடுச்சுன்னா அவங்க அடுத்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த நம்பிக்கையாக அவங்க போவாங்களா? போக மாட்டாங்க இல்லையா? ஸோ பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க பிரைடை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மேக்கப் வந்து ஃபேட் ஆகாமல், கலர் மாறாமல், க்ரே ஆகாமல், ரிமூவ் ஆகாமல் இருக்கான்னு நீங்கள் 1-2-3 வாட்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு பிரைடை போய் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதையே உங்களுக்கு ஒரு பிகினர் மேக்கப், நானுமே பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். நான் பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தான் கிளாஸ் போய் ஒரு சர்டிஃபைடாக இருக்கேன். பட் நான் வந்து 12th படிக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் மேக்கப் நாலேஜ் எனக்கு பயங்கரமாக இருக்குது. பயங்கரமானா ரொம்ப பயங்கரமாக நினச்சாதீங்க. நான் நிறைய யூடியூப் பார்ப்பேன். செல்ஃபாக மேக்கப் பண்ணுறது. நான் எனக்கு அது ப்ளஷ்ஷாக ஓகே, ப்ளஷிங் அப்ளை பண்ணுவாங்க, ஐலைனர், காஜல், மஸ்காரா, அதோட யூசேஜ் எல்லாமே நான் அப்போலேருந்தே பண்ணி நிறைய நான் ப்ரைடும் பண்ணியிருக்கேன். ப்ரைட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் போய்ட்டு மேக்கப் பண்ணுவோம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ண மாட்டோம். 3000 4000 அப்படின்ட்டு. ஒன்ஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்காக நாங்கள் மேக்கப் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்டா, நீங்களாம் இவ்வளோ கேட்கலாமா அப்படின்ட்டு. நான் அதுக்காக மட்டும்தான் கிளாஸ் போய் சர்டிஃபைடாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து கோர்ஸ் முடித்தேன். ஸோ அதனால தான் நான் பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு உங்ககிட்ட. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டடி அப்படியே போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரேஜ், குழந்தைங்க, குட்டி அப்படின்னு அதிலே போயிடுச்சு. ஸோ நான் அதனால மேக்கப் வந்து ரொம்ப என்னால் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ தான் எனக்கான டைம் வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் என்னன்னா பிகினர்னு சொல்லிக்கிறேன். எனக்கு பிகினர்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் என்னென்ன அந்த 3 டிப்ஸ் தாங்க. 3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து உங்கள் மேக்கப்பை லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாலஸாகவும் உங்கள் மேக்கப் இருக்கும். ஸோ என்னென்னு மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு 3 டிப்ஸ் சொல்கிறேன்ல, அப்போ நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு போகணும்ல, இல்லை சப்ஸ்கிரைபாவது பண்ணிட்டு போகணும்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் உங்களோட லாஸ்ட் மேக்கப் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்ம பேஸ்மெண்ட் கரெக்டாக போட்டால் தானே அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் மேக்கப்புக்கு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா பயங்கரமாக டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஓவராக பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணுங்க. உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்னா மட்டும் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்தா போதும். அதுவே நீங்கள் பிளண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக பக்காவாக மேட்ச் ஆகி வந்துடும். அதுவும் நீங்கள் கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடு சூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டிப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அவங்களோட ஸ்கின் டைப்லேருந்து வேறு ஒரு டோன் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தின் லேயராக அப்ளை பண்ணால் ஒன்று க்ரே ஆகும், இல்லைனா ஒரு மாதிரி ஃபேட். அது எப்படி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு இதுவே ஒரு லைனே நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடு யூஸ் பண்ணணும். அந்த கரெக்டான ஷேடு ஃபவுண்டேஷனை நீங்கள் ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் இன்னொரு கோட்டிங் போயிட்டு பிளெண்ட் பண்ணி உங்கள் மேக்கப்பை நீங்கள் முடிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் டிப். இது செகண்ட் டிப்பாக இருந்தாலும் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். கரெக்டான ஃபவுண்டேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது உங்கள் மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாம். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி தான். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். செட்டிங் ஸ்ப்ரே எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் பிளெண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் இது கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து அது ஓப்பனாக வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. அப்புறம் என்ன நான் சொல்கிறது, ஓகே செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் அதுக்குள்ள ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த இடத்துல செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா
கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்லாஸ்ட் உங்கள் மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்து லாக் ஆகிட்டு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த 3 டிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நிறைய இதில் ட்ரிக்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அது புதுசாக இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எனிவே உங்களுக்கு இது எதனா ஒன்றாவது உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மினிமம் ஒரு 10 கிட்ட வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும்னு நினைக்கும் போது ஒருத்தர் பார்க்கலாம் இல்லை 2 பேர் பார்க்கலாம் தான் நினச்சேன். பட் வந்து ஒவ்வொரு வீடியோ ஒரு 50 பேர் 60 பேர், இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு 150 பேர் என்னும்போது எனக்கு ஏதோ சிறகடிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா 1-2 பேருக்கு, நான் எல்லா வீடியோலையும் அதை சொல்கிறேன், 1-2 பேருக்கு வந்து என் வீடியோ போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிரைடல் ஈவெண்ட்டுக்கு தேவைப்படலாம், ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மேக்கப் தேவைப்படலாம், அவங்களுக்கு என்னோட வீடியோ போயிட்டு ரெக்கமெண்டில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் வீட்லேயும் ஒரு ஈவெண்ட் இருக்குது, மேக்கப் தேவைப்படுது, நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மேக்கப் தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரியங்காவை அணுகலாம். உங்களுக்கு நல்ல மேக்கப் போடுறதுக்கு நான் கேரண்டி. மேக்கப்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் நீங்கள் சென்னை இல்லாமல் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் வரும். ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் இவ்வளோலாம் இல்லை. கரெக்டாக ஒரு பஸ்ஸில் வந்தால் எவ்வளோ ஆகும், ட்ரெயினில் வந்தால் எவ்வளோ ஆகும், இவ்வளோ தான் விஷயமே. எனக்கு அதுக்கான அலவன்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டா போதும். உங்களோட ஈவெண்ட்டில் உங்கள் மேக்கப் வந்து ஒரு கார்ஜியஸ் மாதிரி மேக்கப் போடுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடினா கண்டிப்பாக கமெண்ட்டில் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இன்ஸ்டா ஐடியில் என்னோட ஒர்க்லாம் இருக்குது, பெருசாலாம் ஒர்க் இருக்காதுங்க. சும்மா ஒரு 4-5 ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை போட்டிருக்கேன். இப்போதைக்கு அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, கல்லா பிரச்சனை. ஸோ அதனால் ஒரு 4 ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தாலே என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்றது ஒரு கிளியர் கட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது மேக்கப்பில் எப்படி இருக்குன்னு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை.